ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஓவலேஷன் முடிஞ்ச 17 நாட்கள் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய 15 முக்கியமான அறிகுறிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கமாக 14 நாட்களில் பீரியட்ஸ் வரணும். ஆனால் 17 நாட்கள் ஆகியும் பீரியட்ஸ் வரலை அப்படின்னாலே உங்கள் உடம்புக்குள்ள நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதனால இந்த வீடியோவில் ஓவலேஷனுக்கு அப்புறம் 17 நாட்கள் கழித்து நீங்கள் கர்ப்பமாக இருந்தால் உங்கள் உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு 15 முக்கியமான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த 15 அறிகுறிகளில் உங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள் இருந்தாலே நீங்கள் கன்சீவ் ஆகியிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு முழுமையான கிளாரிட்டி கிடைக்கும். அறிகுறிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் ஓவலேஷன் முடிஞ்ச உடனே சிம்டம்ஸ்லாம் தேட ஆரம்பிச்சிடறாங்க. நாங்கள் கன்சீவாக இருக்கோமா அப்படிங்கிறத பற்றி தான். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன் அப்போது ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த கருமுட்டை விந்தணுவோடு சேர்ந்து கருவாக மாறி மெதுவாக ட்ராவல் பண்ணி உங்கள் கர்ப்பப்பைக்குள்ளே பதியணும். இது இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முழு ப்ராசஸ் நடக்கிறதுக்கே 6லேருந்து 10 நாட்கள் டைம் எடுத்துக்கும். ஏன் 17ஆவது நாள் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, கரு பதிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்கள் உடம்புல எஸ்சிஜி அப்படிங்கிற அந்த ப்ரெக்னன்சி ஹார்மோன் சுரக்கவே ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அதிகமாகும் போது தான் உங்கள் உடம்புல மாற்றங்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் 15 நாளில் இருந்து 17 நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தெரியும். இப்போது அந்த 15 முக்கியமான அறிகுறிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். நாம் பார்க்க போகிற அந்த 15 அறிகுறிகளில் முதல்ல இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சிக்னல் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் பீரியட்ஸ் தள்ளி போகிறது தான். பொதுவாக உங்கள் பீரியட் சைக்கிள் 28 இல்லைனா 30 நாட்களுக்கு ஒரு முறை கரெக்டாக வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓவலேஷன் முடிஞ்சு 17 நாட்கள் ஆகியும் உங்களுக்கு பீரியட்ஸ் வரலை அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னன்சி சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் கரு உருவாகலை அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வரும். ஆனால் ஒருவேளை அங்கே கரு பதிஞ்சிருந்தது, இம்ப்ளான்டேஷன் ஆகியிருந்தது அப்படின்னா உங்கள் உடம்பு அந்த கருவை பாதுகாக்கிறதுக்கு வேலையை ஆரம்பிச்சிடும். இதனால தான் பீரியட்ஸ் வர்றது நின்று போயிடும். ஒரு சில பேருக்கு ஒரு வாரம் வரைக்குமே பீரியட்ஸ் தள்ளி போகிறது சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் 17 நாட்கள் அல்லது அதுக்கு மேலே தள்ளி போகுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல சிக்னல் தான். பீரியட்ஸ் லேட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாமல் இது உங்கள் பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்கான ஆரம்பம் அப்படின்னே நம்பிக்கையாக நீங்கள் நினைக்கலாம். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் மார்பகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இந்த முறை எங்களுடைய மார்பகம் ரொம்ப பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம ஹெவினஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பகத்தை லேசாக தொட்டாலே உங்களுக்கு வலிக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். உங்களுக்கு வழக்கத்தை விட மார்பகங்கள் கொஞ்சம் பீங்கின மாதிரியோ கனமாக இருக்கிற மாதிரியான ஃபீல் உங்களுக்கு இருக்கும். இது இல்லாமல் மார்பக காம்புகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதி இன்னும் கொஞ்சம் கருமையாவதை நீங்களே பார்ப்பீங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்சீவ் ஆன உடனே உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் ஓட்டம் மார்பக பகுதியை நோக்கி வேகமாக பாய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் ரொம்ப அதிகமாக சுரக்கிறதுனால இந்த வலி அப்புறம் பாரமாக இருக்கிற உணர்வு உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான வலி இருக்கும். ஆனால் ப்ரெக்னன்சி டைமில் இந்த வலி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது உங்கள் உடம்புக்கு குழந்தை பால் கொடுக்க தயாராக இருக்குது அப்படிங்கிறத தன்னைத்தானே தயார்படுத்திக்கிற ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம். மூணாவதாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் அதிகப்படியான சோர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏனே தெரியல, எப்போ பார்த்தாலும் தூக்கம் வருது, உடம்புல தெம்பே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறத கேட்டிருப்பீங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே மறுபடியும் படுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். முன்னாடி நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்ச ஒரு சின்ன வேலையை கூட இப்போ பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவீங்க. இது இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய மொத்த எனர்ஜியும் யாரோ உறிஞ்சி எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புக்குள்ளே இப்போ ஒரு புது உயிர் உருவாகிட்டே இருக்குது. அந்த கருவை வளர்க்குறதுக்காக உங்கள் உடம்பு ரொம்ப வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். குறிப்பாக ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன் அதோட லெவல் சட்டுன்னு அதிகமாகிறதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு தூக்கமும் இல்லை சோர்வும் ஏற்படும். அதனால உங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி எனர்ஜி கம்மியான மாதிரி தோணுச்சு அப்படின்னா அது நீங்கள் கன்சீவ் ஆகியிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் அப்படின்னே சொல்லலாம். இந்த டைமில் உங்கள் உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஓய்வை கொடுங்க. நாலாவது இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கொமட்டல் அண்ட் வாந்தி. இதை நம்ம மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு மாதிரி தலை சுற்றுறது இல்லை அப்படின்னா வாந்தி வரா மாதிரி ஃபீல் இருக்கும்.
சில பேருக்கு வந்து ப்ரஷ் பண்ணும்போது கூட குமட்டல் அப்படிங்கிறது ஏற்படும். இன்னும் சிலருக்கு வந்து வாந்தி வரவே வராது. ஆனா நாள் முழுக்க ஒரு மாதிரி குமட்டிக்கிட்டே இருக்கிற மாரி அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு இருக்கும். இது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க உடம்புல நீங்க வந்து கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் சுரக்கக்கூடிய எஸ்ஹெச்ஜி அப்படிங்கிற ஹார்மோன் தான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஹார்மோன் அதிகமாகும்போது அது உங்க வந்து செரிமான மண்டலத்தை மெதுவாக்குறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான குமட்டல் உணர்வு வந்து ஏற்படும். இதுக்கு வந்து பெயர் தான் வந்து மார்னிங் சிக்னஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இது சில பேருக்கு மதியம் இல்லைனா வந்து நைட்டு கூட வரலாம். உங்களுக்கு 17 நாட்கள் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி மாற்றத்தை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா அது உங்க கரு உள்ள ஆரோக்கியமா வளருது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். 5வது இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். அடிக்கடி வந்து சிறுநீர் போகணும் அப்படிங்கிற ஃபீல் வந்து இருக்கும். இது பல பேருக்கு ஒரு ஆச்சரியமான மாற்றமா வந்து இருக்கும். ஏன் இப்போ மட்டும் வந்து அடிக்கடி பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற ஃபீல் வந்து இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க வழக்கமா குடிக்கிற அதே அளவு தண்ணி தான் குடிச்சிருப்பீங்க. ஆனா முன்னாடி இருந்ததை விட அடிக்கடி யூரின் போகணும் அப்படின்ற ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். குறிப்பா நீங்க வந்து நைட் தூங்கும்போது கூட 2, 3 தடவை இதனாலேயே நீங்க எழுந்திருக்க வேண்டிய அவசியம் வந்து ஏற்படும். உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போன இந்த 17வது நாள்ல இப்படி உங்களுக்கு வந்து அடிக்கடி பாத்ரூம் போகணும்னு தோணுச்சுன்னா, அது உங்க உடம்புல பிரெக்னன்சி ஹார்மோன்கள் வந்து நல்லா வேலை செய்யுது அப்படின்னு தான் அர்த்தம். 6வதா இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிவயிற்றில ஏற்படக்கூடிய ஒரு விதமான வலி. இதை நாம கிராம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி எப்படி ஒரு வலி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து இது இருக்கும். ஆனா இது கொஞ்சமா வந்து வித்தியாசமானதா இருக்கும் உங்களுக்கு. அடி வயிற்றுல லேசா சுருக்கு சுருக்குன்னு வலிக்கிற மாதிரி இருக்கும். இடுப்புக்கு கீழே ஒரு விதமான அழுத்தத்தையோ இல்லை பிடிப்பையோ உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். அதனால பீரியட்ஸ் டேட் தள்ளி போன நேரத்தில் இந்த மாதிரி லேசா வலி இருந்துச்சுன்னா அது ஒரு பாசிட்டிவான சிக்னல் அப்படின்னே வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து பயப்படாமல் உங்கள் உடம்பு வந்து கவனிச்சுக்கோங்க. 7வது இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிங். இது எல்லாருக்குமே வந்து வராது. ஆனால் சில பேருக்கு வந்து தெரிய வாய்ப்பு இருக்கு. இதை பார்த்து நிறைய பேர் பீரியட்ஸ் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினைப்பாங்க. ஆனா நீங்க இத பார்த்து பயப்படணும் அவசியம் இல்ல. ஆனா இதுக்கும் பீரியட்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பீரியட்ஸ் மாதிரி அதிகமா வந்து இருக்காது. 1 இல்ல வந்து 2 சொட்டுகள் மட்டுமே அந்த மாரி இருக்கும். நிறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடர் சிவப்பு நிறத்துல இல்லாம, லேசா பிங்க் கலர்லயோ இல்ல ப்ரௌனிஷ் கலர்லயோ தான் உங்களுக்கு வந்து ஏற்படும். இது வந்து சில மணி நேரங்கள் மட்டும் தான் இருக்கும். அதிகபட்சம் 1 இல்ல 2 நாளைக்கு மட்டும் தான் வந்து வரும். இது வந்து உங்களுக்கு 17வது நாள்ல உங்களுக்கு பீரியட்ஸ் வராம இந்த மாதிரி ஒரு லேசான ஸ்பாட்டிங் மட்டும் தெரியுதுன்னா, அது நீங்க கன்சீவா ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். 8வதா இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாப்பாடு விஷயத்துல ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை நம்ம வந்து கிரேவிங்ஸ் அண்ட் வந்து அவர்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கிரேவிங்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிக்காத ஒரு சாப்பாடு இப்போ ரொம்ப வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். திடீர்னு நைட்ல வந்து 12 மணிக்கு கூட எனக்கு இது வேணும் அப்படின்னு வந்து அடம்பிடிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும். அவர்ஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாட்டை பார்த்தாலே இப்போ வந்து பிடிக்காம போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சமைக்கும்போது வரக்கூடிய தாளிக்கிற வாசனை, மசாலா வாசனை, இது இல்லாம காஃபி வாசனை அதெல்லாம் கூட உங்களுக்கு ஒத்துக்காம போகும். உங்களுக்கு பிடிச்ச வாசனை இப்போ பிடிக்கல அப்படின்னா, இல்ல புதுசா ஏதாச்சும் சாப்பிட தோணுனாலோ அது உங்க உடம்புக்குள்ள ஒரு குட்டி பாப்பா வளருது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். 9வதா இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூட் ஸ்விங்ஸ், அதாவது மனநிலை மாற்றங்கள். இது உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா கூட இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியாம நீங்க ரொம்ப வந்து எமோஷனலா வந்து மாறிடுவீங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக திடீர்னு கோபம் வரும். இல்லைன்னா உட்காந்தே வந்து அழுகணும் அப்படின்ற ஃபீல் வந்து இருக்கும். ஒரு நிமிஷம் ரொம்ப வந்து சந்தோஷமா இருப்பீங்க. அடுத்த நிமிஷமே ரொம்ப கோவமா வந்து மாறிடுவீங்க. உங்க கணவர் இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே சண்டை போட ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு 17வது நாள்ல வந்து காரணமே இல்லாம ரொம்ப எமோஷனலா இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த டைம்ல வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி உங்களுக்கு வரக்கூடிய தலைவலி. இது ரொம்ப கடுமையான வலியா வந்து இருக்காது. ஆனா ஒரு விதமான அசௌகரியத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கும். தலையோட ஒரு பக்கத்துல இல்லை அப்படின்னா முன் நெற்றியில ஒரு பாரமான உணர்வு வந்து உங்களுக்கு இருக்கும். இது மத்த நேரத்துல வர தலைவலி மாதிரி இல்லாம ஒரு விதமான மந்தமான வலியா வந்து நீங்க வந்து உணரலாம். இந்த நேரத்துல நீங்க வந்து தலைவலிக்குது அப்படின்னு நீங்களா எந்த ஒரு மாத்திரையும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்க பிரெக்னண்டா இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுடைய குழந்தைய வந்து பாதிக்கும். ஒருவேளை தலைவலி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நிறைய தண்ணி வந்து குடிங்க. அல்லது வந்து நல்லா வந்து ஓய்வெடுங்க. இதுவும் உங்க உடம்புல நடக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மாற்றத்தோட சிக்னல் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்ததா இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலை சுற்றல். இது சில நேரங்கள்ல நீங்க உட்காந்துன்னு இருக்கும்போது திடீர்னு நீங்க உட்காந்து எழுந்தீங்க அப்படின்னா, இல்ல சமையல்ல வந்து சமையல் அறையில நின்று வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தலை லேசா சுத்துற மாதிரியான ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். கண்ணை கட்டி விட்டா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மயக்கம் வந்து உங்களுக்கு ஏற்படும். ஒரு சில வினாடிகள் மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து பூமி சுத்துற மாதிரியான
ஃபீல் வந்து ஏற்படும். இது வந்து அதுக்கப்புறம் வந்து சரியாயிடும். உங்களுக்கு இந்த 17வது நாள்ல திடீர்னு இந்த மாதிரி தலை சுத்துற மாதிரி இருந்தாலோ, உடனே ஒரு இடத்துல வந்து போய் உட்காருங்க. இதுவும் உங்க உடம்புல பிரெக்னன்சி ஹார்மோன்கள் வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான சிக்னல் அப்படின்னே வந்து சொல்லலாம். 12வதா இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல். முன்னாடி எல்லாம் உங்களுக்கு டைஜஷன் வந்து கரெக்ட்டா வந்து இருந்திருக்கும். ஆனா, இப்போ திடீர்னு வயிறு ஒரு மாதிரி இறுக்கமா, மோஷன் போறதுல சிரமம் வந்து உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய வயிறு எப்பவுமே வந்து ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஃபீல் வந்து உங்களுக்கு ஏற்படும். வழக்கமா போற மாதிரி ஃப்ரீயா மோஷன் போக முடியாம, இதனாலேயே ஒரு விதமான அசௌகரியம் நாள் முழுக்க உங்களுக்கு வந்து ஏற்படும். உங்க உடம்பு இப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சத்துக்கள முழுக்க வந்து உறிஞ்சி உங்க கருவுக்கு கொடுக்க முயற்சி பண்ணதுனால, இந்த மாரி செரிமானம் மெதுவா நடக்கும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படும். இதுவும் நீங்க கன்சீவ் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் அப்படின்னே வந்து சொல்லலாம். 13வதா இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்படுதல். இந்த வெள்ளைப்படுதல் வழக்கத்தை விட உங்களுக்கு வந்து அதிகமா வந்து ஏற்படும். பொதுவா ஓவுலேஷன் அப்போ வெள்ளைப்படுதல் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனா கன்சீவ் ஆகியிருந்தீங்க அப்படின்னா, இந்த 17வது நாள்ல இதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து ஏற்படும். இது ரொம்ப மென்மையா பால் போல வந்து வெள்ளை நிறத்துல வந்து இந்த ஒயிட் டிசார்ஜ் வந்து இருக்கும். இதுல எந்த விதமான கெட்ட வாசனையோ இல்ல அரிப்போ வந்து உங்களுக்கு ஏற்படாது. உங்களுக்கு வந்து உள்ளாடைகள் நீங்க போடும்போது முன்னாடி இப்போ வந்து இருந்ததை விட இப்போ வந்து உங்களுக்கு ஈரம் வந்து அந்த ஒயிட் டிசார்ஜ் வந்து அதிகமா இருக்கிறத நீங்களே வந்து கவனிச்சு பார்ப்பீங்க. அதனால பீரியட் தள்ளி போன நேரத்துல இந்த மாதிரி வெளிப்படுதல் உங்களுக்கு அதிகமா இருந்தா, நீங்க வந்து கன்சீவ் ஆகியிருக்க ஒரு ஹெல்த்தியான சிம்டம்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்ததா இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதுகு வலி. குறிப்பா உங்களுடைய அடிமுதுகு பகுதியில லோவர் பேக் பெயின் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ஒரு விதமான வலி இல்ல அப்படின்னா பிடிப்பு வந்து ஏற்படும். அதிக நேரம் நீங்க வந்து நின்னுன்னு இருந்தாலோ, இல்ல உட்கார்ந்து இருந்தாலோ, இடுப்பு கீழ ஒரு பாரமான வலி வந்து உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு இது ஒரு விதமான ஒரு லேசான சுளுக்கு பிடிச்ச மாதிரி கூட ஏற்படும். நீங்க ஓவலேஷன் முடிஞ்ச 17வது நாள்ல இருக்கீங்க அப்படின்னா, கூடவே இந்த முதுகு வலியும் இருக்குன்னா, அது உங்க கர்ப்பப்பை தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். கடைசியா இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வந்து இதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். உடம்பு எப்பவுமே போல இல்லாம கொஞ்சம் சூடா இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு காய்ச்சல் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஆனா இது வந்து காய்ச்சல் வந்து கிடையாது. குறிப்பா காலையில நீங்க எழுந்திருக்கும்போது உங்க உடம்பு ஒரு விதமான வெப்பத்தோட இருக்கிறத நீங்க கவனிச்சு பார்க்கலாம். அதனால 17 நாட்கள் ஆகியும் உங்க உடம்பு சூடு குறையாம இருந்துச்சுன்னா, அது நீங்க கன்சீவ் ஆகியிருக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு உறுதியான சிக்னல் அப்படிங்கிறது கொடுக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 15 அறிகுறிகள்ல ஒரு சில அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்க வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 17வது நாள்ல நீங்க அவசரப்பட்டு வீட்ல இருக்கக்கூடிய பிரெக்னன்சி கிட் வச்சு செக் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா சில பேருக்கு எஸ்ஹெச்ஜி அளவு வந்து கம்மியா இருந்தா ரிசல்ட் வந்து தப்பா தான் காட்டும். இன்னும் ஒரு 3ல இருந்து 5 நாட்கள் நீங்க வந்து வெயிட் பண்ணி, அதாவது உங்க ஓவுலேஷன் முடிஞ்ச 21வது நாட்கள் கழிச்சு டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிசல்ட் ரொம்பவே வந்து தெளிவா வந்து 2 கோடு காட்டும். அதனால அவசரப்பட்டு செக் பண்ணாதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதேனும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.